என் பேரு என் பேரு மேத்தி முருகன். ஆ என் பேரு முருகனா இருந்தது வந்து, நான் வந்து எப்படி இயேசுவ எதுக்கு நான் இயேசுவ ஏத்துக்கினேன்? எனக்கு கடவுள் என்ன செஞ்சாரு? அப்படின்றது தான் ஒரு கேள்வி இல்லையா? ஆ நான் என்ன சொல்றேன்னா, நானு தருமபுரி மாவட்டம் ஜாலிபுதூர் கிராமம். ஆ ஊர்ல வந்து ஏற்காடு பக்கத்துல கீழ இருக்கு. ஆ அந்த ஊர்ல வந்து நான் என்ன பண்ணேன், ஆ சரி நாங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, அ எதுவும் ஏதோ ஒரு தொழில் பண்ணி பொழச்சுக்கலாம் அப்டின்ட்டு எனக்கு அப்போ ஒரு ஒரு 5 வயசு, 3 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல வந்து தொழில் செஞ்சு பொழைக்கலாம் அப்டின்ட்டு ஒரு பிசினஸ் பண்ணாரு. 2, 3 பிசினஸ் பண்ணி எல்லாம் லாஸ் பண்ணிட்டாரு. லாஸ் பண்ணதுனால இவரு என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு தண்ணி அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாரு. தண்ணி அடிச்சுட்டு கம்முனு இருக்க மாட்டாரு. பயங்கரமா வீட்ல சண்ட போடுவாரு. அதெல்லாம் பார்த்து, பார்த்து வந்ததுனால எனக்கு ஆ அந்த ஊர்ல எல்லாருமே மதியத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி போட்டு எல்லாருமே பாதி வீட்ல சண்ட தான் நடக்கும். பாதி வீட்ல தான் நல்லா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, இத நான் பார்த்து வளர்ந்தனால எனக்கு என்னவோ, எனக்கு யாரோ அப்போ பேசுற மாரி எனக்கு ஒரு 5 வயசு அப்போ இருக்கு. அப்போ எனக்கு காதுக்கு ஒரு சத்தம் வருது. "இது இல்ல ஒரு வாழ்க்கை. இத விட ஒரு இது இல்ல இப்படி இல்ல வாழ்ற மனுஷன் வாழ்க்கைன்னா இப்படி கிடையாது. இன்னொரு வாழ்க்கை இருக்குது." அப்படின்னு யாரோ சொல்ற மாரி ஒரு சின்ன ஃபீல். நானும் கம்முனாயிட்டேன். அப்புறமா என்னாச்சு, ஆ அப்பா வந்து நாங்க வந்து அப்போலாம் இந்து தான் நாங்க. ஆ தாத்தா, பாட்டி எல்லாமே. யாருமே தாத்தா, பாட்டி சேர்த்து வச்சது எதுவும் இல்ல. அப்பா, அம்மா சேர்த்து வச்சது எதுவும் இல்ல. அப்பா கடன் தான் வாங்கிட்டாரு. அப்ப என்ன பண்ணாங்க, பொழைக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டோம், அந்த ஊர்லேருந்து என்ன பண்ணோம், அந்த ஊர விட்டுட்டு தம்பிங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு போயிட்டு பாட்டி வீட்ல விட்டுட்டு, நாங்க 3 பேரும் என்ன பண்ணிட்டோம், எனக்கு அப்போ ஒரு 12 வயசு முன்ன பின்ன அந்த டைம்ல. அந்த ஒரு பிரச்சனை நடக்கும்போது, கடன் பிரச்சனை ஆகும்போது. அப்ப நாங்க பெங்களூர் வந்துட்டு கடத்த கட்டிடலான்ட்டு வந்து அ மேஸ்திரி வேலை செஞ்சு கடத்த கட்டிடலான்ட்டு இங்க வந்துட்டோம். இங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கடத்த கட்டின்னு வந்துட்டோம். கடத்த கட்டின்னு வந்த பின்னாடி, நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இப்ப நான் பெங்களூர்ல தான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது 28 வருஷம் பெங்களூர்ல இருக்கிறேன். இப்ப எனக்கு வயசு 40 ஆகுது. அந்த பெங்களூர்ல இருக்கும்போது என்னாச்சுன்னா, நானு இங்க அப்பா வந்து கம்மி பண்ணுவாருன்னு பார்த்தா, கம்மி எதுவும் பண்ணல. அப்பன் தண்ணி பயங்கரமா குடிப்பாரு. சண்டை போடுறது அது அப்படியே கன்டின்யூ ஆகுது. கடன் கட்டுறோம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கடத்த கட்டின்னு வரோம். இவரு சண்டை போடுறத மட்டும் நிக்க வைக்கல. இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்ப எனக்கு திரும்ப யாரோ எனக்கு ஒரு அது இது பண்ணிட்டுனாங்க. என்ன பண்றோம், சரி வேலை செஞ்சு கடத்த கட்டிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படியே போயிட்டு இருக்குது. எனக்கு வந்த வயசு 25 ஆகுது. 25 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நான் கல்யாணம் வேணான்னு சொன்னேன். ஆனாலும் சரி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, எனக்கு வந்து மனைவி, பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருந்துச்சு. குழந்தை பையனுக்கு வந்து 1 வயசு, பொண்ணுக்கு 2, 2 1/2 வயசு. இந்த அப்படி இருக்கும்போது, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா தான் இருந்தோம். ஆ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் வந்து ஒரு இதுக்கு போவேன். வே வேலைக்கு போயிட்டு வந்தேன். வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல ஒய்ஃப் இல்ல, பசங்க இல்ல. அவங்க 2 பேரும் என்கிட்ட ஏதோ ஒரு சின்ன ஒரு வாய் தகராறு பேச்சில வந்து என்ன பண்ணிட்டாங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறமா நான் என்ன நினச்சேன்னா, அது வரைக்கும் அ அப்பா, அம்மா அவங்க கூட வாழ்றது எனக்கு பிடிக்கல. அப்பா, அம்மா கூட இருக்கிறதே. ஏன்னா, அவங்க பயங்கரமா சண்டை போடுறது. அ நிம்மதியே இருக்காது வீட்ல வந்து எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவாங்க. அந்த ஒரு எனக்கு அந்த சண்டை போடுறது, அந்த மாரிலாம் ஒரு நிம்மதி கெடுக்கிற எந்த ஒரு இதுவுமே நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது பிடிக்கிறதில்ல அது. ஆ இப்படி இருக்கும்போது, அப்பயும் எனக்கு ஒரு வார்த்தை வரும். இது இல்ல வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இருக்குது. அதுதான் வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. இது மனுஷன் இப்படி வாழ்றது கிடையாது அப்படின்னு எனக்கு ஒரு சத்தம். சத்தம் மட்டும் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கும். ஆ சரி அப்படியே இருக்கும்போது என்ன பண்றோம், ஒரு நாளைக்கு ஒரு கிறிஸ்டின்காரர் வீட்டுக்கு போறேன் வேலைக்கு. சரி அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மனைவி என்கிட்ட கோச்சிக்கின்னு சின்ன சண்டைக்காக கோச்சிக்கின்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வரல. பார்க்குறேன், சரி எனக்கு நான் போய் கூப்பிட்டு பார்க்குறேன் வரமாட்டேங்கிறாங்க. இல்ல நான் வர முடியாது அப்படின்ட்டாங்க. இப்படி நான் அப்ப என்ன எனக்குன்னா ஒரு மாரி ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அந்த அந்த டைம்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறேன். பெங்களூர்ல வந்துட்டு நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போம்போது என்ன பண்றாங்கன்னா, ஒரு 8 பேரு வந்து ஒரு இடத்துல வேலை செய்யணுக்கிறோம். ஆ அந்த 8 பேத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் மட்டும் கிறிஸ்டின்காரரு. ஒரு 6 பேர் வந்து வேற இந்து. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க பேசுற சாப்பாட்டுக்கு போயிட்டு வரோம். ஆ சாப்பிட்டு உட்காரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பேர் மட்டும் வித்தியாசமா இருக்கிறாங்க. அந்த 6 பேர் வேற மாரி இருக்கிறாங்க. நானும் வந்து இத நான் வேடிக்கை பார்க்குறேன். நான் வந்து எப்படின்னா, அவங்களுடைய கேரக்டர், பழக்கவழக்கம், பேச்சும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்க வந்து 6 பேர் கெட்ட பேச்சு பேசுறது, பீடி குடிப்பாங்க. அப்புறமா அசிங்கமா பேசிருவாங்க. ஆனா, இவங்க 2 பேரும் ஒரு வித்தியாசமாவே இருப்பாங்க. அவங்க 5 பேர்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்க சைலன்ட்டா இருப்பாங்க. பேசுவாங்க. என்ன தேவையோ அது மட்டும் பேசுவாங்க. 2 பேரும் சைலன்ட்டா இருப்பாங்க. ஒரு மாரி
மதியத்தில என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. அவங்களுடைய பேச்செல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்குது. இத நான் பார்க்குறேன். அப்ப எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, பேசுறவரு, "இவங்கள பார்த்தியா? இவங்க வாழ்ற வாழ்க்கை தான் இவங்கள போல வாழணும். மனுஷன் அப்பதான் நிம்மதியா பூமியில வாழ முடியும்." அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் என்ன அவங்ககிட்ட கேட்குறேன் நானு. அதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்றேன், ஒரு கிறிஸ்டின்கார வீட்டுக்கு வேலைக்கு போயிருந்தேன். ஏதோ ஒரு சில்லறை வேலை இருந்துச்சு. அங்க போனாக்கா அந்த வீட்டுக்கு உள்ள "வாப்பா, உட்காருப்பா" அப்படின்னு உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. டீ குடுத்தாங்க, தண்ணி குடுத்தாங்க. அவங்க கிட்ட பேசுற பேச்சு, அவங்க நம்மகிட்ட பேசுற பேச்சு ஒரு வித்தியாசமா இருக்குது. அவங்க பார்த்தா கிறிஸ்டின்காரர், இயேசு போட்டோ இருக்குது, கிறிஸ்டின்காரரு. அப்ப நான் நெனச்சேன், இதெல்லாம் 2 விஷயத்த வந்து பார்க்குறேன். இது இவ்வளோ நல்லா இருக்கிறாங்களே! அப்போ நாமளும் இயேசுவ தெரிஞ்சுக்கினாக்கா, இயேசு பத்தி அ தெரிஞ்சுக்கினாக்கா, நாமளும் அது போல மாறிட முடியுமா? அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். அப்ப என்ன ஆச்சுன்னா, சரி நான் அவர்கிட்ட கேட்குறேன், நீங்க எங்க போறீங்க? சர்ச்சுக்கு நானும் வரேன் அப்படின்னு கேட்குறேன். நானும் சரி வாப்பா அப்படின்னு அட்ரஸ் சொல்றாங்க. நானும் போறேன். போயிட்டு பார்த்தாக்கா, அவங்க டோட்டலா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் 28 வயசு 28 வயசு அப்ப. 28 வயசு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்த வாழ்க்கை, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும், இந்த சர்ச்சுக்கு போன பின்னாடி தான் தெரியுது, அங்க வேற மாரி இருக்குது. அவங்க வாழ்ற வாழ்க்கை வித்தியாசமா இருக்குது. வேறு பிடிச்சு இருக்குது. அ அப்படின்னா அது வேற மாரி இருக்குது, இது வேற மாரி இருக்குது. அப்ப எனக்கு யாரோ சொல்ற மாரி சொல்லுவோம் இல்லையா? யாரோ பேசுற மாரி. அப்ப சொல்றாங்க, "நீ உனக்கான இடம் இதுதான்" அப்படின்னு சொல்றாங்க. இது இவங்கள பாரு, இவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்கள பேசுறத பாரு அப்படின்னு எனக்கு சொல்றாரு. அப்பதான் யோசனை பண்ணேன், ஓகே நம்மளுக்கு இத விட்டா நம்மளுக்கு லைஃப்ல வேற இடங்க நிம்மதியா இருக்காது அப்படின்ட்டு நானு அவங்க காட்டுற அன்பு, அரவணைப்பும் அவ்வளோ நல்லா இருக்குது. அது இந்த மாரி யாரும் அன்ப காட்டுறதுக்கு கூட அந்த டைம்ல அப்ப யாரும் இல்ல. ஆ அவங்க வெளியில காட்டுற அன்பு வேற, இவங்க காட்டுற அன்பு வேற மாரி தெரியுது. வித்தியாசம் ரொம்ப இருக்குது. அதனால இது எனக்கு ரொம்ப புடிச்சு போயிட்டு நான் என்ன பண்ணேன், சரி நம்ம ஒரு இயேசுவ ஏத்துக்கலாம் அப்படின்னு கன்டினியூ 6 மாசம் அவங்க சர்ச்சுக்கு போறேன், வரேன். அப்புறமா 6 மாசம் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி 6 மாசம் ஆ மைனஸ் 6 மாசம். இதெல்லாம் சேர்த்து 1 வருஷம் கிட்டத்தட்ட மனைவி 1 வருஷம் இல்ல, பசங்க மனைவி இல்ல என்கிட்ட. அதுக்கப்புறம் நான் போயிட்டு லாஸ்ட்டா கூப்பிட்டு பார்க்குறேன். சர்ச்சுக்கு போய் 6 மாசம் விட்டு நான் போயிட்டு திரும்பவும் கூப்பிடுறேன். மனைவி வந்துட்டாங்க. வந்துட்டு பிள்ளைங்கள கூட்டின்னு வந்துட்டாங்க. நான் தனியா இருக்கிற மாரினா வரேன் அப்படின்னாங்க. வந்துட்டாங்க. அதேமாரி தண்ணி குடித்தானம் போனோம். தண்ணி குடித்தானம் போன பின்னாடி நான் ஒரு ஒரு பெரிய ஒரு அதிசயம் அந்த இடத்துல நடந்துச்சு. ஒரு நான் போனது வந்து என் கையில காசு இல்ல. அம்மாவ கேட்டேன். "அம்மா காசு ஒரு 20,000 குடும்மா." நான் அம்மாகிட்ட சம்பாரிச்சு குடுத்து வச்ச காசு 20,000. அந்த 20,000 குடும்மா. நானு இப்போ தனியா வீட்டுக்கு போயிட்டு நான் இருந்துக்கிறேன். இந்த மாரி இங்க வரதுக்கு பிடிக்கல அப்படின்றேன். நான் தனியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அவங்க என்னன்றாங்க, "இல்ல அப்படியெல்லாம் முடியாது. நான் 20,000 குடுக்க முடியாது. நீ இங்க தான் கூட்டிட்டு வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து இங்கேயே இரு." அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற மாரிலாம் பண்ணாத. நீ அவங்கள கூட்டிட்டு வந்து இங்கேயே எல்லாரும் ஒண்ணா இருங்க. நான் வீடு வேணா ஒரு வீடு குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் என்ன பண்ணேன், பார்த்தா அவங்க ஒத்துக்கல. நான் என்ன பண்ணேன், சரி ஏதோ ஒரு 10க்கு 10 ஒரு செட்டு மாரி பிளாஸ்டிக் கூட பண்ணல. அதுபோல ஒரு செட்டு எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்கிட்ட இருந்துச்சு. அந்த 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 செட்ல வந்துட்டு நான் வாடகை குடுக்க முடியாது சார். இந்த மாரி என்னால சரி அட்வான்ஸ் ஆவாது. வாடகை வேணா நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவர் ஒத்துக்கினாரு. அதுபோல ஒண்ணுமே இல்லாம இருந்து, ஒரு கிளாஸ் கூட என்கிட்ட இல்ல அந்த டைம்ல தண்ணி குடிக்க கூட. அப்புறமா ஏதோ ஒருத்தர்கிட்ட ஒரு ரூ. 10,000 கடனா வாங்கி, ஆ அவங்க என்ன பண்ணாங்க, சரி சர்ச்சிலேருந்து நெறைய பேர் 2, 3 பேர் கேட்டாங்க. "உனக்கு எதனா ஹெல்ப் வேணுமாப்பா? நான் வேணா பண்றேன்." அப்படின்னாங்க. நான் வந்து எனக்கு யார்கிட்டயும் அவங்க கிட்ட நான் ஹெல்ப் கேட்டு வாங்கி, அப்படி வாங்கணும்னு எனக்கு விருப்பமே வரல. சரி என் கஷ்டம் என்னோட போயிட்டுன்னு. அப்புறம் என்ன பண்ணேன், வெளியில ஒரு 10,000 மட்டும் கடன் வாங்கி, அப்போ சின்னதா ஒரு குடும்பத்த அப்படியே ரன் பண்ணேன். ரன் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஆ 1 வாரம் கழிச்சு, 2 வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு என்ன பண்றாங்க, நான் ரெடி ஆயிட்டு இருக்கிறேன் சர்ச்சுக்கு போறதுக்கு. வீட்ல ரெடி ஆயிட்டேன். அவங்க பாட்டுக்கு நான் அவங்கள வீட்ல கூப்பிடவே இல்ல. யாரையும் நான் கூப்பிடல. ஏன்னா எனக்கு தான் இயேசு தேவை இருக்கு. நான் போறேன் அப்படின்னு நெனச்சுட்டு. அப்புறம் அவங்க சொல்றாங்க, "இல்ல நானும் வரேன் சர்ச்சுக்கு" அப்படின்னு. அப்புறம் ஒய்ஃப் சொன்னாங்க, "நானும் வரேன் சர்ச்சுக்குன்னு" சொல்லிட்டு, அவங்களும் சர்ச்சுக்கு வந்தாங்க. வந்த பின்னாடி அவங்களும் இன்னைக்கு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கடவுள் கொஞ்சம் கொஞ்சமா வேலையில ஒரு ஆசீர்வாதத்த குடுத்து, வேலைய குடுத்து, அதில தேவையான பணத்த குடுத்து, என்னைய வந்து ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு இல்ல, கம்மியாவும் இல்ல. நல்ல ஒரு போதுன்ற அளவுக்கு எனக்கு கடவுள் இப்போ வச்சிருக்கிறாரு. அதுக்காக ஆ அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் அது ஃபர்ஸ்ட்டு சமாதானத்த குடுத்தாரு எனக்கு. ஆண்டவர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு சமாதானத்த குடுத்தாரு. பயங்கரமான சமாதானம். எப்படி சமாதானம் எனக்கு குடுத்தாரு அப்படின்னா, எனக்கு ஒரு 3, 4 வார்த்தை எனக்கு ஃபர்ஸ்ட்டே சொல்லிக் குடுத்துட்டாரு. எப்படின்னா, 1 எதுக்கும் ஆசைப்படாத. எல்லார்கிட்டயும் அன்பா இரு. எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காத. யார் மேலயும் கோவப்படாத.
அடுத்தவங்க செய்கிற தப்பு மன்னிச்சிரு. இது மட்டும் சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்தாரு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணும்போது என் லைஃப்பை டோட்டலாக அப்படியே மனசுக்குள்ளே வந்து எப்படின்னா கவலை கண்ணீரோடு இருந்தது. கவலையாக இருந்த நான் அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அன்றைக்கி வரைக்குமே வந்து நரகத்தில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஆனால் எப்போ இந்த வார்த்தை கடைப்பிடிச்சினோ அப்போ வந்து என் வாழ்க்கை வந்து அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஆகுது. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு நான் பட்ட சந்தோஷத்தை எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் முடிஞ்ச வரைக்கும் யார் யார் கஷ்டத்தில் இருக்கிறானோ அவங்கள யாராவதுக்கு நான் போயிட்டு இயேசை பற்றி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆத்ம பாரம் இருக்குது. எல்லாருமே கடவுளுடைய ஆசை மெயின் என்னன்னாக்கா என்னை போல் எல்லாருமே என்ன மாதிரி கிடையாது, என்னோட இன்னும் நல்லா எல்லாருமே இயேசை பற்றி தெரிஞ்சுக்கின்னு இந்த பூமியில் சந்தோஷமாக அவர் சொல்கிற வழியில் நடக்கணும் அப்படின்றது தான் கடவுளுடைய ஆசை. அது எல்லாருக்கும் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பூமியில் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன்.